வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப வித்தியாசமான பதிவு. ஏன்னா இந்த மிஷின் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது சுகர்கேன் ஜூஸ் மிஷின். இப்போ ஒவ்வொரு சாமானிய விவசாயம், நீங்கள் ஏதோ ஒரு கரும்பு விவசாயம் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மரில் எல்லாத்துக்கும் அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ணுறது வந்து ஜூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் இல்லை நம்ம ஊரில் விளைவிக்கிற பொருள்கள், கரும்பாகட்டும் இல்லை இளநீ ஆகட்டும் இல்லை பனை ஆகட்டும், ஸோ இது மாதிரி பொருள்களை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். வெறும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் சேவ் ஃபார்மர், சேவ் அக்ரிகல்ச்சர்னு போட்டால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஒவ்வொருத்தருமே நம்மக்குள்ளேருந்து ஒரு சேஞ்சை வெளியே கொண்டு வரப்போ மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும், விவசாயத்தை நம்ம ஆதரிக்க முடியும். ஸோ இந்த ஜூஸ் மிஷினை வச்சுட்டு ஒரு விவசாயியோ இல்லை ஒரு கடைக்காரரோ எப்படி ஒரு சொந்த தொழில் முனைவோராக மாறலாம், அந்த தொழில் முனைவோருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் ஃபீல்டில் ஒரு முன்னோடியாக இருக்கும். இன்றைக்கி சவுத் இந்தியாவில் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் நம்ம இருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஸ்டேட்ஸ்லையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30+ கண்ட்ரீஸ்க்கு நம்ம மிஷினரியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட புது லான்ச்சாக இந்த சுகர்கேன் ஜூஸ் மிஷினை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம முடிந்த வரை நம்ம ஊரில் விளைவிக்கிற பொருள்கள் மாதிரி இளநீ ஆகட்டும், கரும்பாகட்டும், பனை ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம இந்த சம்மர் சீசனில் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊர் விவசாயிகளுக்கு அதோட ஆதரவு கொடுக்கும். முடிந்தவரை வெளிநாட்டு கோலாபானங்கள் இல்லை கோலா நிறுவனங்களுக்கு நம்ம ஆதரவு தராமல் நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சின்ன ஆதரவை நம்ம கொடுக்கலாம். இந்த சுகர்கேன் ஜூஸ் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1.5 HP மோட்டர்ஸ் வரும், உள்ளே வந்து 3 ரோலர்ஸ் வரும். இதே மாதிரி ஜூஸ் மிஷின் வந்துட்டு சைனீஸ் இம்போர்ட்டட் மிஷின்ஸும் இருக்குது. அது வெளியே பார்க்குறதுக்கு உருவம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பட் அதோட வெயிட்டோ இல்லை அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அதோட மோட்டர் ஆகட்டும், மோட்டருக்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் நம்ம இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறக்கும் சைனாலேருந்து வரக்கும் நிறையா வித்தியாசங்கள் உண்டு. சைனா சுகர்கேன் ஜூஸ் மிஷின்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்ட்டி இருக்காது, பட் விலை ரொம்ப மலிவானதாக இருக்கும். நம்ம ஜூஸ் மிஷினுக்கு உங்களுக்கு 1 year வாரண்ட்டி இருக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் 1 year வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ரோலர்ஸு, காம்பனன்ட்ஸு எல்லாமே வந்துட்டு ஃபுட் கிரேட் ரோலர்ஸ். நம்ம ஜூஸ் எங்கெல்லாம் படுதோ, ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் 100% ஃபுட் கிரேடாக இருக்கணும். பட் சைனீஸ் இம்போர்ட்டட் மிஷின்ஸுக்கு ஃபுட் கிரேட் வராது. வெளியே பாலிஷ் மட்டும்தான் பலன்னு இருக்குமே தவிர உள்ளே வந்து மெட்டீரியல் ஃபுட் கிரேடாக இருக்காது. இதுவே நம்ம மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு 100% ஃபுட் கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ரோலர் கொடுத்துருக்கோம். 3 ரோலர் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கரும்பு வந்து நல்லா க்ரஷ் ஆகி உங்களுக்கு ஒரே சிங்கிள் இதில் நமக்கு ஜூஸாக வரணும். இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் இதுக்காக தவறுன்னு சொல்ல வரல. இன்றைக்கி அந்த ட்ரெடிஷ்னல் அவ்வளோ பெரிய செட்டப்பு, அந்த பெட்ரோல் இன்ஜினோ இந்த டீசல் இன்ஜினோ வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி அந்தளவுக்கு ஒரு பெரிய செட்டப் எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. பட் இது மாதிரி ஒரு காம்பேக்டான மிஷினை நம்ம இப்போ ஆஃபீஸில், இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு மிஷின் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு மிஷின் நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு பீரியாடிக்கல் டெய்லி ஒரு டைம் ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டைமில் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கலாம். இல்லை இதை ஒரு தொழில் முனைவோராக பண்ணுறேன், நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கேன், ஜூஸ் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சம்மர் டைமில் சாதாரணமாக வெளியே போகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஜூஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று அருந்திட்டு தான் வராங்க. அது எதுவுமே இதெல்லாம் கிடைக்காதனால தான் வந்துட்டு வெளிநாட்டு கோலா நிறுவனங்கள், வெளிநாட்டு கோலாபானங்கள் இல்லை லோக்கல் கோலாபானங்களை அவங்க போகிறாங்க. நம்ம நேச்சுரலாக அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம கரும்பு ஜூஸு இல்லை இளநீ இல்லை பனை இது போன்ற பொருட்களை கொடுத்தோம்னா, தர்பூசணி இது மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் நலமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கும் இது பயனடையும். ஸோ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதனால் இப்போ ஒரு மிஷின் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை கப்பு ஜூஸ் எடுக்க முடியும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ளே இந்த மிஷினுக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் 1.5 HP நல்ல பவர்ஃபுல்லான மோட்டரும் 3 ரோலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோலர் உள்ளே கொடுத்துருக்கனால 1 ஹவருக்கு எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு 60 to 90 டம்ளர்ஸ் நம்ம எடுக்க முடியும் கண்டினியூஸாக நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா.
ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டம்ளருக்கு ஆவரேஜாக ஒரு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா கால்குலேட் பண்ணுறீங்க. இது 1.5 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் போனாலும் ஒரு 1.5 யூனிட்லேருந்து 2 யூனிட் கரண்ட் 1 ஹவருக்கு உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகும். நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கான பேங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லை வெளி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி போட்டு கால்குலேட் பண்ணாலும் 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே இந்த மிஷினுக்கான முதலீடு உங்களுக்கு ரிட்டர்னாக வந்துடும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ எனி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், குட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ளே நமக்கு ரிட்டர்ன் வரதே வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த மிஷினுக்கான நீங்கள் போடுற முதலீடு வந்து 2 மாதங்களில், மேக்ஸிமம் 2 மாதங்களில் நீங்கள் எடுத்துடலாம். அது இந்த சம்மர் சீசன் கரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே இந்த மிஷினுக்கான காசு எடுத்துருவீங்க, இந்த மிஷின் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இதில் உன்னியர் பெனிஃபிட், ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் கரும்பு விவசாயியாக இருந்து நீங்கள் இந்த மிஷினை போடுறீங்க அப்படின்னா நீங்களே நினச்சிக்கோங்க, ஒரு பொருளை இன்றைக்கி விளைவிக்கிற விவசாயி வந்துட்டு நம்ம விலையை நிர்ணயம் பண்ண முடியல, யாரோ ஒரு இடைத்தரகரோ இல்லை ஒரு கம்பெனி நிர்ணயம் பண்ணுற விலைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். பட் இந்த பொருள்னு மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி இருந்து நம்மளோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை மதிப்பு கூட்டி அதுலேருந்து எப்படி பை ப்ராடக்ட் பண்ணி எப்படி லாபத்தை இரட்டிப்பாக்கலாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் சரி, எல்லா மிஷினரியும் சரி, விவசாயத்துக்கு மட்டும் உதவாமல் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோரை எப்படி உருவாக்கலாங்கிறத, தொழில் முனைவோராக எப்படி உருவாகலாங்கிறதையும் நாங்களே எஜுகேட் பண்ணுறோம். அதை கண்டினியூஸாக நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட எய்மே வந்துட்டு ஒவ்வொரு விவசாயியும் அவர் சொந்த தொழில் முனைவோராக ஆகணும், அவர் விளைவிக்கிற பொருளை ஏதோ ஒரு விதத்தில் மதிப்பு கூட்டி அதற்கான லாபத்தை அவர் அதிகப்படுத்தணும். ஒரு லாபத்தை அவர் அதிகப்படுத்துகிறப்ப தான் அது மீதான அவரோட பற்று அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இனி நல்ல ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் 2 மாதங்களில் மிஷினுக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மிஷின் ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. சிங்கிள் ஃபேஸ் மோட்டருங்கிறனால நீங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணுறப்ப மட்டும் ப்ராப்பராக எடுத்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணினா 15 ஆம்ப் சுவிட்ச் பாக்ஸ், சின்ன சுவிட்ச் பாக்ஸில் போடாமல் 15 ஆம்ப் சுவிட்ச் பாக்ஸில் போட்டுக்கோங்க. 15 ஆம்ப் சுவிட்ச் பாக்ஸில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மிஷின் எல்லாமே ஃபிட் பண்ணி இப்படியே வரும், டேட்டா ப்ளக் அண்ட் ப்ளே தான். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உள்ளே மட்டும் ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா போதும். மற்றபடி இந்த மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின். ஸோ அதனால் இதுக்கு அடிக்கடி ரிப்பேர் வருமா இல்லை அடிக்கடி செலவு வைக்குமானா அதுவும் கிடையாது, அடிக்கடி ரிப்பேரும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின். ஸோ மெயின்டெனன்ஸும் நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சோம். இந்த மிஷின் நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே ஸ்ட்ரிப்லேயே வந்துட்டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கூடையுமே நம்ம டைப் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணும், இது வந்து 100% மேட் இன் இந்தியா மாடல், எங்கள் மாடல். இதிலே உங்களுக்கு லோ குவாலிட்டி சைனீஸ் மாடல்ஸ் வேணும்னா நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் எங்கள் மாடல், நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற மாடல் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாடலுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை இருக்க ஸ்ட்ரிப்புக்கு கால் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் மிகப்பெரிய அட்வான்டேஜே அதுதான். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணித்தரோம், இல்லை டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம், இல்லை கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் மெத்தட்லையோ நமக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷினை நீட்டாக ஒரு கவரில் ரேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம பார்சல் சர்வீஸில் புக் பண்ணி விட்ருவோம். இந்தியாவில் இருக்க லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நமக்கு டைப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பார்சல் சர்வீஸ்க்கு நாங்கள் புக் பண்ணி விட்ருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி வரும். நீங்கள் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா போதும். இந்த காம்பேக்ட் சுகர்கேன் ஜூஸ் மிஷினுக்கான அட்வான்டேஜஸ் என்னங்கிறது தான் பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இடம் அதிகமாக ஆக்குபை பண்ணணும். அதே மாதிரி எதிர் ஒன்று ஃபியூவல், டீசலோ கெரோசினோ பெட்ரோலோ உங்களுக்கு அது கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு ஆயில் ஊற்றணும், அதில் ஸ்மோக்கு அந்த புகை எல்லாமே நமக்கு வரும். பட் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஃபேஸு 1.5 HP எலக்ட்ரிக் மோட்டர். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தோன்னா கரும்பை ஒரு 2-3 டைம் உங்களுக்கு கண்டினியூஸாக விட்டு ஆப்போசிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் இதில் ஒரே சிங்கிள் இதில் மேக்ஸிமம் 99% எஃபிஷியன்சியோட உங்களுக்கு கரும்பை அது க்ரஷ் பண்ணி ஜூஸை வெளியே எடுத்துரும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் இன்னொரு டைம் விடலாம், இல்லாட்டி ஒரே டைம் 99% எஃபிஷியன்சியோட உங்களுக்கு அந்த கரும்பு ஜூஸை இது நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இப்போ நிறையா மகளிர் சுய உதவி குழுக்களில் இந்த மிஷின் வாங்குறாங்க. அவங்க ஏன்னா வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளே வந்துட்டு இது ஒரு தொழிலாக, ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட், ஒரு அடிஷ்னல் அவங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி இதை செட்டப் பண்ணிக்கலாம். இதே அந்த அவ்வளோ பெரிய மிஷின்னா அவங்களால ஈஸியாக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும்.
இது வந்து காம்பேக்டாக சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நான் அந்த வீட்டில் நம்ம குழந்தைங்க இருக்கனாலும் அந்த குழந்தைங்களுக்கு கை எங்கேயுமே உள்ளே போகாத மாதிரியும் நம்ம இதை நீட்டாக காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 100% சேஃபு அண்ட் காம்பேக்ட்டு, ஈஸி டு யூஸு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மிஷின் வந்துட்டு இந்த ட்ரே மட்டும் உங்களுக்கு ஃபிட் பண்ணாமல் தனியாக வரும். இந்த ட்ரேவை ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பின்னாடி நட்டுருக்கும், அது மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு. இந்த இடத்துல தான் இதுதான் வந்து நம்ம ஃபீடிங். கரும்பு இங்கே தான் உள்ளோட போகிறோம், கரும்பு நமக்கு பின்னாடி வெளியே வரும், ஜூஸ் இதில் நமக்கு அவுட்புட் வரும். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும், ரிவர்ஸு ஃபார்வர்ட் ஸ்விட்ச். சப்போஸ் கரும்பு ஓவர் லெவலில் மாட்டினா நீங்கள் ரிவர்ஸ் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஃபார்வர்டில் நம்ம எப்போயும் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உள்ள ரோலர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ரோலர் மெக்கானிசம் என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 3 ரோலர் மிஷின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா டீத்தோடு இருக்கும், டீத் நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு மிஷினிங் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அரைக்கிறது, அதே மாதிரி 2 ரோலர் வந்து உங்களுக்கு அமுக்கி கொடுக்குறது. ஸோ இந்த மெக்கானிசமில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மிஷின் இப்போ ஃபுல்லாக நம்ம ஓட்டி இப்போ ஜூஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம ஜூஸ் போடலாம். இந்த கரும்பு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு டைம் தான் விட்டோம். ஸோ ஒரே ஒரு டைமில் 100% எஃபிஷியன்ஸாக எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. இதே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு 4-5 டைம் திரும்பி விட வேண்டியது இருக்கும். இது ஒரே டைமில் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே டைம் தான், ஒரு டைம் விட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 99% ஜூஸ் உங்களுக்கு வந்துடும். இதிலே வந்துட்டு நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த சைட் ஸ்விட்சில் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உள்ள ஓவரால் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் போட்டு வெளியே எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸு உங்களுக்கு இருக்குது. இனி ஒரு 2 ட்ரை பண்ணலாம். இது எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக ஒரே கரும்பு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விட்டோம்னா போதும். 3 ரோலர் இருக்கனால அதுவே உள்ளே இழுத்து நீட்டாக க்ரஷ் பண்ணி ஒரே இதில் உங்களுக்கு 100% ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒரே இதில் உங்களுக்கு 100% ஜூஸை இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அது. இப்போ இந்த மிஷின் நம்ம டெமோ பார்த்தோம், எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒரு கரும்பை நம்ம க்ரஷ் பண்ணி தருது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரே இதில் வந்துட்டு கரும்பை ஃபுல்லாக 99% எஃபிஷியன்சியோடு நம்ம க்ரஷ் பண்ணி தருதுங்கிறத பார்த்தோம். இப்போ நான் முடிந்தவரை மீண்டும் சொல்கிறேன், முடிந்தவரை நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சரி நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பாடம், வெளிநாட்டு கோலா நிறுவனங்களுக்கோ இல்லை உள்நாட்டு கோலா நிறுவனங்கள் நம்ம ரசாயனம் உள்ள கோலா நிறுவனங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நம்ம இயற்கையிலே நம்ம ஊரில் வளர்கிற கரும்பாகட்டும், இளநீராகட்டும், பனையாகட்டும், தர்பூசணி ஆகட்டும், இது மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களோட ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு நம்ம ஊர் விவசாயிங்க இதனால் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம தலைமுறைக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் சரி இதை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.